வணக்கம் என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நெயிலை கேர் பண்ணுறதுக்குள்ள ப்ராடக்ட் பற்றி உள்ள ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு நெயில் கிளிப்பர் வேணும், அதாவது நெயில் கட்டர் வேணும். நான் ஒரு நெயில் கட்டர் இதில் வச்சுருக்கிறேன். நான் இந்த ப்ராடக்ட்டு என்னதெல்லாம் எடுத்துருக்கிறேன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட்லாம் இருந்துச்சுன்னா நம்ம நெயிலை சூப்பராக நல்லபடியாக ஷேப்பு பண்ணி வைக்க முடியும். அதுக்குள்ள ப்ராடக்ட்டு மட்டும்தான் நான் எடுத்துருக்கிறேன். இது ஃபஸ்ட்டு நெயில் கட்டர் வேணும். செகண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு கியூட்டிக்கல் புஷ்ஷர் வேணும். ஓகேவா? இது கியூட்டிக்கில் புஷ் பண்ணுறதுக்குள்ளது இந்த பிளாஸ்டிக் பக்கமாக வாரது கொடுத்துருக்குறாங்க. இந்த பிளாஸ்டிக் பக்கத்தில் கொடுத்துருக்க பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயும் நம்மளோட கியூட்டிக்கில் காயப்படுத்தாது. அதாவது பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்காது, கொஞ்சம் பெண்டாகி நல்ல ஒரு ஷேப்புக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறமா இது பார்த்திங்கன்னா நம்மளோட கியூட்டிக்கிளில் டெட் ஸ்கின் இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்குள்ள இந்த டூல் இதை வச்சு நம்ம நீட்டாக நம்மளோட கியூட்டிக்கிள் ஏரியாவில் உள்ள டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ண முடியும். அப்புறமா நம்மளோட நெயிலுக்கு சைடு 2 பக்கம் வர திக்கான ஸ்கின்னை ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சிசர்ஸ். இது நார்மலாக உள்ள சிசர்ஸ் மாதிரி இருக்காது. எண்டில் பாருங்கள் கொஞ்சம் வளைஞ்சி இருக்கும். இதனால என்ன பண்ணலான்னா நம்மளோட நெயிலை ஷேப்புக்கு அழகாக வளைச்சி வெட்டிக்கலாம். அதாவது இந்த அல்மண்ட் ஷேப்பில் இல்லை ஓவல் ஷேப்பில் எந்த மாதிரி உள்ள ஷேப்புக்குனாலும் நம்ம கட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சிசர்ஸு. அப்புறமா அந்த வீடியோ கொஞ்சம் எல்லோ கலரில் அப்படி இருக்குது, ஏன்னு தெரியல பாருங்கள். ஏன்னா நான் மொபைலில் அந்த ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணி வச்சு எடுத்தேன். அது கொஞ்சம் எல்லோவாக அப்படி இருக்குது, அதனால் சாரி. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் நெயில் ஷேப்பர். ஓகேவா? அந்த நெயில் ஷேப்பர் ஃபைனலாக நம்மளோட நெயிலுக்குள்ளே எல்லா விஷயங்களும் செஞ்சதுக்கப்புறமா, அதாவது கியூட்டிக்கல் ஏரியாவை புஷ் பண்ணி டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே நெயிலை கட் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த ஷேப்பரை வச்சு நல்லபடியாக ஷேப் பண்ணணும். இந்த ஷேப்பர் திராக இருக்கும். ஓகேவா? அதனால அதை நீட்டாக நமக்கு ஷேப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய நெயிலை பாருங்கள். ரொம்ப அதாவது நான் எதுவுமே பண்ணலை. இந்த ரிவ்யூக்காக நான் எந்த விதமான சைடில் கட் பண்ணி விடுறதோ எதுவுமே பண்ணலை. ஏன்னா இந்த மாதிரி சும்மா நார்மலாக இருக்கிறத நான் கட் பண்ணி செஞ்சு காட்டினா தான் அது உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் எதுவுமே பண்ணலை. நெயில் நார்மலாக உள்ள க்ரோத்தில் இப்படி இருக்குது. இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த சைடு பக்கமாக ஷேப்பு பண்ணுறதுக்கு இந்த சிசர்ஸை யூஸ் பண்ணி நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணுற நேரம் ஒரே இதாக நீங்கள் ஃபுல்லாக அப்படி எவ்வளவுத்துக்கு நீங்கள் வளைக்கணுமோ அப்படி கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி உங்களோட ஷேப்புக்கு எந்த மாதிரி ஷேப்பை நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி அப்படி கரெக்டாக கர்வாக அழகாக வரும். இந்த சிசர்ஸோட ஷேப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு கரெக்டாக அந்த ஷேப்பு கிடைக்கும். நார்மலாக உள்ள நெயில் கட்டர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அதோட ஷேப்பு வளைஞ்சி இருக்காது, கொஞ்சம் அப்படி ஃப்ளாட்டாக வர்றது மாதிரி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கும். நமக்கு விருப்பமான ஷேப்பை நெயிலில் பண்ண முடியாதபடி இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி சிசர்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக நமக்கு நெயிலை கரெக்டான ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் கியூட்டிக்கல் புஷ்ஷர். இதை வச்சு நம்மளோட கியூட்டிக்கில் மெதுவாக புஷ் பண்ணி பேக்கில் தள்ளணும். எந்த விதத்துலேயும் நீங்கள் ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். உங்களுக்கு கியூட்டிக்கில் புஷ் பண்ணுற நேரம் ஸ்கின்னில் ஏதாவது பெயின் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 2-3 மினிட்ஸ் கூட ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற அதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஸ்கின்னு வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கும். அதை இந்த கியூட்டிக்கல் ஏரியாவை கட் பண்ணி எடுக்கிற இந்த ப்ராடக்ட்டை வச்சு நான் அதை ஷேப்பு பண்ணி நீட்டாக கட் பண்ணி எடுக்கிறேன். இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நான் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம நெயிலோட சைடு பக்கம் அந்த ஸ்கின்னு திக்காக இருக்கும் பார்த்திங்களா, அதையும் அழகாக இந்த ப்ராடக்ட்டை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
சூப்பராக இந்த ப்ராடக்ட் வந்து நீட்டாக நம்மளோட அந்த டெட் ஸ்கின்னை எல்லாமே நல்லபடியாக ரிமூவ் பண்ணிடும். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெயில் ஷேப்பரை வச்சு நல்லபடியாக நெயிலை வந்து ஷேப்பு பண்ணிக்கணும். நீட்டாக வந்து நல்லபடியாக ஷேப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். ஷேப்பு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா வந்து நீங்கள் கட் பண்ணினதோடு விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் குத்துறது மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஷேப்பு பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற நேரம் நல்லபடியாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னோடய அடுத்தடுத்த ஃபிங்கரில் நான் ஒவ்வொரு நெயிலையாக நான் வந்து இதே ப்ராசஸை வந்து நான் செய்கிறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹேண்டு நெயில் எல்லாமே எல்லோ கலரில் அப்படி இருக்குது. சாரி, ஓகேவா? அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு எனக்கே தெரியல. அது வந்து நான் அந்த ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணனா இந்த மாதிரி இப்படி இருக்கும்னு நான் நினைக்கல. ஒருவேளை வந்து டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் வச்சு எடுத்தனாலையா அப்படின்னு தெரியல. ஓகேவா? சாரி. ஆனால் வந்து இந்த ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நான் வந்து இது ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி பண்ணி நெயிலை வந்து எந்த மாதிரி வந்து நல்ல அழகாக வச்சுக்கலாம் அப்படின்னு உள்ளது பண்ணியிருக்கிறேன். இப்போ என்னோடய நெயில் எல்லா நெயிலையும் வந்து கிளியராக ஷேப் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் ஆயில் யூஸ் பண்ணணும். நான் இதில் வந்து பாடி ஹெர்பல்ஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சூப்பரான கியூட்டிக்கல் ஆயில் இது. நெயிலை நல்ல ஹெல்த்தியான நெயிலாக வந்து மாற்றும். இந்த ஆயிலை வந்து உங்களோட கியூட்டிக்கல் ஏரியாவை சுற்றியும் அப்ளை பண்ணி நெயிலுக்கு மேல் பக்கத்துலேயும் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிக்கிட்டு உங்களோட ஃபிங்கர் வச்சு நல்லபடியாக சர்க்குலர் மோஷனில் நல்லபடியாக மசாஜ் பண்ணுங்கள். நல்லா மசாஜ் பண்ணி அது கொஞ்சம் அப்சர்வ் ஆகி உள்ளே போகிறது வரைக்கும் நல்லபடியாக மசாஜ் பண்ணுங்கள். இப்போது எல்லா ஃபிங்கர் நெயிலையும் வந்து கியூட்டிக்கல் ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து நான் பர்பிள் அப்படின்னு உள்ள பிராண்டோட நெயில் பெயிண்ட் எடுத்திருக்கிறேன். ஷேட் நம்பர் 5. இது வந்து சூப்பரான நல்ல ஒரு பிங்கிஷ் நியூட் கலர். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஒரு கலர். இதே மாதிரி உள்ள ப்ராசஸை வீக்லி 1 டைம், வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பார்லரெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டிலே நல்லபடியாக உங்கள் நெயிலை வந்து கேர் பண்ணி சூப்பராக வச்சுக்கலாம். உங்களோட ஹேண்டும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.